என்னுடைய ஜெபம் கேட்கப்படுவதே இல்லை, எனக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியவில்லை என்று திகைத்து நிற்பவர்களுக்காக சில டிப்ஸ் கொடுக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். பாருங்க, ஒரு 3-4 விதமான டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க ஜெபிக்க போகும் பொழுது இப்படியெல்லாம் நீங்க ஜெபித்தீர்களானால் உங்களுடைய ஜெபம் உடனடியாக பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்படும். எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது முழங்கால். இந்த முழங்காலுடைய பவர் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. நீங்க நேர் முழங்கால நின்று நீங்க ஜெபித்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல அசைவு உண்டாகும். ஒண்ணு பரலோகத்துல, 2வது பாதாளத்துல. நீங்க முழங்கால் படியிட்ட உடனே பரலோகம் ஏதோ முக்கியமான காரியம் என்று என்ன பண்ணுமா, உங்களை உற்று நோக்குமா. 2வது, நீங்க முழங்கால் படியிட்ட உடனே உங்களுடைய இரு கரங்களையும் மேல் நோக்கி நீங்க தூக்கி பரலோகத்துக்கு நேராக இரு கரங்களையும் தூக்கினால் அப்போ பரலோகம் உங்களுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறது என்று அர்த்தமா. அப்போ பரலோகம் பார்த்து சொல்லுமா, ஏதோ மிகப்பெரிய தேவைக்காக அவசரத்துல இருக்கிறீங்க, எங்களுக்கு தெரியுது, அதனால உங்களுடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை உடனடியாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை போலதான் அர்த்தம் என்பதை சொல்லுகிறது. பாருங்க, யோசுவா காலத்துல மோசே தன் இரு கரங்களையும் எவ்வளவு நேரம் தூக்கி இருந்தார்கள். சூரியனை சந்திரனை நிற்க பண்ணி எவ்வளவு ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடந்தது, எவ்வளவு பெரிய அதிசயங்கள் நடந்தது. அப்போ கரங்களை உயர்த்தி செபிக்கும் பொழுது, முழங்கால் படியும் பொழுது அது எப்படிப்பட்டதா இருக்கிறது. முழங்கால் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. யுத்தம். 2வது எப்படிப்பட்டது, வெற்றி. ஏன்னா பரலோகம் உங்களுடைய ஜெபத்தை என்ன பண்ணி விட்டது, அங்கீகரித்து விட்டது. ஆகினால உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த பாதாளம் என்ன பண்ணுமோ, ஐயோ இவங்க நேர் முழங்கால போட்டாங்க, இவங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் வந்தே தீரும், இனி இவங்க பக்கத்துல நம்ம நெருங்க கூட முடியாது. ஏன்னா இவங்க முழங்கால் பண்ணிட்டு இரு கரத்தையும் தூக்கினதுனால பரலோகமே இப்ப அவங்களுக்கு நேராக திறக்கப்பட்டிருக்கிறது என்று பயந்து அலறி அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த இருளின் ஆதிக்குள்ளாகவே ஒளிந்து கொள்வார்கள். 2வது பார்க்கும் பொழுது, நீங்க அதே முழங்கால் பண்ணிட்டு ஒரு கரத்தை தூக்கும் பொழுது தேவன் என்ன தீர்மானிக்கிறாரோ உங்களுடைய வாழ்க்கையில, நீங்க இப்ப தேவையோடு இருக்கிறீங்க, பரலோகம் எதை அங்கீகரிக்கிறது, உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறதோ அதற்கு நீங்க உடன்படுவதாக இந்த ஒரு கரத்தை நீங்க தூக்கும் பொழுது அது அங்கீகரிக்கப்படுகிறதா இருக்கிறது. நீங்க ஒரு கரத்தை தூக்கி சொல்றீங்க, ஏசப்பா இந்த விஷயத்துல நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் உடன்படுறேன் என்பது அர்த்தமாகும். 3வது, நீங்க முழங்கால் படிட்டு உங்களுடைய கரங்களை இப்படி கூப்பி செபிக்கும் பொழுது, உங்கள் இருதயத்துக்கு நேராக இப்படி வைத்து நீங்க செபிக்கும் பொழுது என்ன பண்ணுது, குடும்பத்துல விடுதலை, உங்க சந்ததியில விடுதலை, உங்க எல்லையில விடுதலை, உங்க சிந்தையில விடுதலை, உங்க கனவு கற்பனை எல்லா காரியங்களிலும் புதிதான விடுதலை உண்டாகிறதாக வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த 3 விஷயங்களை நீங்க என்ன பண்ணி பாருங்க, தேவ சமூகத்துல உட்கார்ந்து முயற்சி பண்ணி பாருங்க. நேர் முழங்கால் படிட்டு 2 கரங்களையும் தூக்கி செபித்து பாருங்க. 2வது, ஒரு கரங்களை தூக்கி நீங்க அப்புறமாக நீங்க செபிக்க வேண்டும். 3வது, உங்களுக்கு கரங்களை கூப்பி நீங்க செபிக்கும் பொழுது உங்க ஜெபத்துக்கு உடனடியாக பதிலும் வரும். அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய வெற்றியையும் நீங்க பார்க்க முடியும். இப்படி ஜெபித்து பாருங்கள், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் நிச்சயம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நிறைய பேர் நான் பல நாட்களாக ஜெபிக்கிறேன், ஜெபத்துக்கு பதிலே வரவில்லை என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபங்களை நீங்க கண்ணோக்கி பார்த்து, இயேசுவா யோசுவாவின் காலத்துல வெற்றியை கொடுத்தது போல இவர்களுக்கும் நீங்க வெற்றி வாய்ப்பு உண்டாக்கி தரும்படி ஒப்புக்கொள்கிறோம். சாட்சியா நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.